நாளை முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். உஸ்பெகிஸ்தானில் முதலீடு, கல்வி, பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் டிஜிட்டல் துறைகளில் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். தொடர்ந்து கிர்கிஸ்தானில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 26வது உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறவிருக்கும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டினை பிரதமர் மோடி சந்திக்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என வெளியுறவு செயலாளர் சிபி ஜார்ஜ் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி இந்தியாவை உலகளாவிய விளையாட்டு மையமாக உருவாக்க மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் பீரங்கிகளை பழுதுபார்க்கும் மையத்திற்கு அடிக்கல் நாட்டிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்நாட்டு ராணுவ தளவாட உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 4 மடங்கு அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். கடந்த 2014இல் 46,000 கோடி ரூபாயாக இருந்த உள்நாட்டு ராணுவ தளவாட உற்பத்தி தற்போது 4 மடங்கு அதிகரித்து 1.80 லட்சம் கோடி ரூபாயை எட்டியிருக்கிறது. இந்தியாவின் அடுத்த பிரதமராக யார் பதவி வகிக்க வேண்டும் என வோட்டர் கருத்து கணிப்பில் முதலமைச்சர் விஜய் 3வது இடம் பிடித்திருக்கிறார். இந்த பட்டியலில் தற்போதைய பிரதமர் மோடி 48.7% ஆதரவுடன் முதலிடத்தில் உள்ளார். ராகுல் காந்தி 27.1% ஆதரவோடு 2வது இடத்தில் உள்ள நிலையில் விஜய் 9.2% ஆதரவோடு 3வது இடத்தை பிடித்திருக்கிறார். இன்று மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் கூட பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 326 இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என வோட்டர் கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது. எனினும் கடந்த ஜனவரி மாத கணிப்பில் 352 இடங்கள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 26 இடங்கள் குறைந்திருக்கின்றன. நேபாள பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 389ஆக உயர்ந்திருக்கும் நிலையில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 30 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மாயமான நிலையில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேபாள வெள்ளத்தில் சிக்கிய இந்தியர்கள் 288 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. தகவல் தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதால் தொடர்பு கொள்ள முடியாத நிலை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து நேபாளம் சென்ற 148 பேர் பத்திரமாக இருப்பதாக ஆன்மீக சொற்பொழிவாளர் தேசமங்கையர்கரசி தெரிவித்துள்ளார். நேபாளத்தின் சாகாவில் தற்போது அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் இந்தியாவிற்கு திரும்பி வர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளம் மற்றும் சீனாவில் வெள்ளத்தில் சிக்கிய 1500 பேர் காணவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. காணாமல் போனவர்களில் 700 பேர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களின் நிலை என்ன என்பது குறித்து தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தை தொடர்ந்து இந்தியா 2வது கட்டமாக 37.5 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. ராணுவ விமானம் மூலமாக அனுப்பப்பட்ட இந்த உதவியில் மருத்துவப் பொருட்கள், உணவுப் பொட்டலங்கள் மற்றும் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. முன்னதாக 10 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டன. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தின் தாக்கத்தால் பீகார் மாநிலம் பாட்னாவில் கங்கை நதியின் நீர்மட்டம் உயர்ந்து வரும் நிலையில் கரையோர தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்கின்றனர். வீடுகள் மற்றும் குடிசைகள் ஏற்கனவே முழுமையாக நீரில் மூழ்கியிருப்பதால் மக்கள் தங்களது வீட்டுப் பொருட்கள் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு அவசரமாக மாற்றி வருகின்றனர். நேபாள பேரிடர் தொடர்பாக டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மைய அறையை அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், வினோத் மற்றும் தென்னரசு ஆகியோர் பார்வையிட்டனர். மேலும் மையத்தின் செயல்பாடுகள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கான ஒருங்கிணைப்பு குறித்தும் அலுவலர்களிடம் கேட்டறிந்தனர். நேபாள வெள்ளத்தில் 103 தமிழர்கள் சிக்கியிருப்பதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் சுற்றுலாவுக்கு சென்ற குழுக்களின் விவரங்களை கண்டறிந்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் 20 பேர் டிமோரே ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் பகுதியில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் பேச தொடங்கிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறுக்கிட்டு பேசியதால் அவையில் கடும் அமளி ஏற்பட்டது. நேபாள வெள்ள பிரச்சினை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது விவாதித்த பிறகே அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை உடனடியாக மீட்க சிறப்பு அதிகாரிகளை கொண்ட தனிக்குழுவை அமைக்க வேண்டும் என எதிர்க்கட்சியினர் சட்டமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை விவாதத்தை கடந்து பல விவாதங்கள் நடைபெற்றதால் அமைச்சர்களின் பதிலுரைகள் இல்லாமலேயே அவை நேற்று நிறைவடைந்தது. சமூக நீதித்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை ஆகிய 3 அமைச்சர்களும் இன்று காலை பதிலுரை வழங்குவார்கள் என்பதால் கேள்வி நேரம் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனக்காக ஒதுக்கப்பட்ட பிரத்யேக இருக்கையை தவிர்த்துவிட்டு அமைச்சர் செங்கோட்டையன் அருகே அமர்ந்தது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. காலை முதல் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றதால் அவைக்கு வராத முதல்வர் விஜய் பிற்பகலுக்கு மேல் வருகை தந்து செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனாவுக்கு நடுவே அமர்ந்து ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையின் போது அமைச்சர்கள் அனைவரும் தங்கள் துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை முதலில் வெளியிட வேண்டும் என சபாநாயகர் JCD பிரபாகர் வலியுறுத்தியுள்ளார். அறிவிப்புகளை முன்கூட்டியே தெரிவிப்பதன் மூலம் அமைச்சர்கள் தங்கள் நீண்ட பதிலுரையை குறைத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் யோசனை வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டாட்சியர் அலுவலகம், தேனி மாவட்டம் வீரபாண்டி பேரூராட்சி அலுவலகம், புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிரடியாக அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் 38 அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் 28,04,945 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஜிபே மூலமாக 89,89,663 ரூபாய் மதிப்புடைய பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பதிவு செய்த வழக்கின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை 2 வாரங்களுக்கு நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக யூடியூபர் திருநாவுக்கரசு உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்தியதற்காக தனது வெற்றியை செல்லாது என அறிவிக்க முடியாது என கூறி தனக்கு எதிரான தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். குற்றச்சாட்டுகள் உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் அந்த காரணத்துக்காக தனது தேர்தல் வெற்றியை செல்லாது என அறிவிக்க முடியாது என்றார். சென்னை ரிப்பன் மாளிகை அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமான தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக விசில் அடித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். மதுரையில் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் பூசாரியின் உடல் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து 11 நாட்களுக்கு பிறகு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேல அனுப்பானடியைச் சேர்ந்த பூசாரி பரமசிவத்தை ஒரு வழக்கு விசாரணையின் போது போலீசார் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன புதிய நிர்வாக இயக்குநராக ஆசிஷ் சாட்டர்ஜி IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மெட்ரோ ரயிலின் நிர்வாக இயக்குநராக இருந்து வந்த சித்திக் நிதித்துறை செயலாளராக மாற்றப்பட்ட நிலையில் கூடுதலாக மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநர் பொறுப்பை கவனித்து வந்தார். இந்நிலையில் அவர் விடுவிக்கப்பட்டு தற்போது ஆசிஷ் சாட்டர்ஜி IAS நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய தேர்தல் நடைமுறையின் வெளிப்படைத்தன்மையை மாணவர்கள் உணர வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உலகிலேயே மிகவும் வெளிப்படையான தேர்தல் நடைமுறைகளில் ஒன்றாக இந்தியாவின் தேர்தல் நடைமுறை திகழ்வதாக கூறினார். மணிமுத்தாறு நீர்வழித்தடத்தை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஏன் தூய்மைப்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி மாநில நிர்வாகி தீரன் திருமுருகன் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது நிதி பற்றாக்குறை உள்ளதால் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் தேவை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் பெருவழி அப்படியே பாதுகாக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவாதம் அளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மாற்றுத் திட்டம் சுற்றுச்சுவர் கட்ட அரசின் ஒப்புதல் பெற செப்டம்பர் 15ஆம் தேதி வரை அரசுக்கு அவகாசம் வழங்கி விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். சென்னையில் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த கஞ்சா வியாபாரியை போலீசார் ஒரிசாவுக்கு சென்று கைது செய்தனர். திருவொற்றியூரைச் சேர்ந்த குணா கஞ்சா வாங்குவதற்காக ஒரிசா சென்றிருந்ததை அறிந்த போலீசார் அங்கு சென்று 25 கிலோ கஞ்சாவுடன் ரயில் நிலையத்தில் காத்திருந்த போது அவரது நண்பர் மிதுனுடன் கைது செய்யப்பட்டார். தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அருகே சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். முனியம்மாள் குளம் பகுதியைச் சேர்ந்த செல்லக்கனி, மாரியப்பன், பாலசுப்ரமணி ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2,10,000 ரூபாய் மதிப்பிலான 1,510 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 24 கிலோ கஞ்சாவை வைத்திருந்த வடமாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வெளி மாநிலத்திற்கு கஞ்சா கடத்தப்படுவதாக வந்த ரகசிய தகவலின்படி காவல்துறையினர் சோதனை செய்தபோது சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கம்ருல் தக்தர் என்பவரை கைது செய்தனர். கரூர் அருகே பட்டதாரி இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கந்துவட்டி கொடுமையா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். சாலப்பாளையம் ஜெயந்தி நகரைச் சேர்ந்த தொழிலாளி கந்தசாமி மகள் கல்யாணி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடன் கொடுத்தவர்கள் திட்டியதால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தந்தை மகன் வெட்டப்பட்ட சம்பவத்தில் இரு தரப்பினரையும் அழைத்து அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இரு தரப்பினர் அளித்த கோரிக்கைகளை பரிசீலித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இனிவரும் காலங்களில் மோதல் போக்கில் ஈடுபடக்கூடாது என்றும் அறிவுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் சிப்காட் அருகே உள்ள நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. லாரியின் முன்பக்கத்தில் உள்ள பேட்டரியில் மின்கசிவு ஏற்பட்டு இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அருகே இறுதி ஊர்வலத்தில் நடனமாடுவதில் ஏற்பட்ட மோதலில் அறிவாளர் வெட்டப்பட்ட இளைஞர் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அகரம் கிராமத்தில் மணிகண்டனை அறிவாளர் வெட்டிய 3 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் மற்றவர்களையும் கைது செய்ய கோரி மறியலில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டையில் டிப்ளமோ பட்டதாரியை மதுபாட்டிலால் குத்தி கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வடக்கு துரைராஜபுரத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள கடையில் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் ஓடம்பட்டியைச் சேர்ந்த கருப்பசாமி என்ற இளைஞர் குத்தி கொலை செய்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சாய தொழிற்சாலையில் இருந்து திறந்துவிடப்படும் கழிவுநீர் சாக்கடை கால்வாய் மூலம் காவேரி ஆற்றில் கலக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மதுரையில் மது போதையில் தவறாக நடக்க முயன்ற பெற்ற மகனை தாயே அடித்துக் கொன்று புதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த ஐயம்மாள் கணவரை இழந்து மகன் ராஜாவுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் மது போதையில் தகராறு செய்த ராஜா அத்துமீறிய நிலையில் ஆத்திரத்தில் ஐயம்மாள் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. நெல்லையில் வழக்கறிஞர் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜெகன் குடும்பத்தோடு பாளையங்கோட்டையில் வசித்து வந்த நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்ததை தொடர்ந்து உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதை மற்றும் வலி நிவாரண மாத்திரைகளை பதுக்கி வைத்து விற்பனை செய்ததாக சரித்திர பதிவேடு ரவுடி கைது செய்யப்பட்டார். கைதான 19 வயது கிஷோர் குமார் என்ற இளைஞரிடம் 60 வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் 15,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கூடுதல் பேருந்து நிலையத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வராமல் நகராட்சி நிர்வாகம் மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பேருந்துகள் அனைத்தும் பேருந்து நிலையத்திற்குள் வராமல் சர்வீஸ் சாலை மற்றும் நெடுஞ்சாலையிலேயே பயணிகளை ஏற்றி இறக்கி செல்வதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி பேரூராட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் பேருந்து நிறுத்தம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. பணிகளை விரைந்து முடிக்க பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மாவட்டம் மேலூர் அருகே டிரேடிங் ஆப் மூலமாக பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி மோசடி செய்த நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டையம்பட்டி, கோட்டனத்தாம்பட்டி, வல்லாளப்பட்டி, ஐயாப்பட்டி, மேலவளவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களிடம் தலா 50,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே பள்ளி மாணவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முஸ்டக்குறிச்சி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த 6ஆம் வகுப்பு மாணவரை அதே பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் ஒருவர் அடித்ததாகவும் சக மாணவர் முன்னிலையில் கிண்டல் செய்ததாகவும் கூறப்படுகிறது. ஈரோடு பீப்பே அக்ரஹாரம் அருகே திருமணத்தை மீறிய உறவில் இருந்த பெண்ணை கழுத்தை நெரித்துக் கொன்ற காதலனை போலீசார் கைது செய்தனர். எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த தினேஷ், சுகுணா தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் சுகுணா அதே பகுதியைச் சேர்ந்த தௌபீக் என்ற இளைஞருடன் தகாத உறவில் இருந்துள்ளார். தௌபீக் வெளியூர் செல்வது தொடர்பாக இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே விவசாயி ஒருவரை கேரளம் பதிவு எண் கொண்ட காரில் 2 பேர் கடத்தி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. அனுசோனை கிராமத்தைச் சேர்ந்த கோபால் தனது மனைவியோடு வீட்டில் இருந்தபோது காரில் வந்த 2 பேர் அவரை வீட்டிற்குள் இருந்து வெளியே வரவழைத்து கடத்தி சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து 10 போலீசார் அடங்கிய தனிப்படை அமைத்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் முன்னாள் கவுன்சிலரின் வீட்டின் பூட்டை உடைத்து 36 சவரன் தங்க நகை, 70,000 ரூபாய் ரொக்கத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். முன்னாள் கவுன்சிலர் வெண்மணி செல்லப்பாண்டி தனது குடும்பத்தோடு அருகே உள்ள திருமண மண்டபத்திற்கு சென்றிருக்கிறார். அப்போது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மதுரவாயலில் பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக், நோட்டு புத்தகம் உள்ளிட்டவற்றை தாவேக எம்எல்ஏ ரேவந்த் சரண் வழங்கினார். தளபதி விஜய் பயிலகம் துவங்கி 500 நாட்கள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் தாவேக சார்பில் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கேரளாவிற்கு கடத்திச் செல்லப்படவிருந்த சுமார் 2.5 லட்சம் மதிப்புள்ள 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஆபரேஷன் நர்கோஸ் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் சோதனை செய்தபோது மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சிரஞ்சித் மண்டல் என்பவரை பிடித்தனர். சென்னை திருவொற்றியூரில் ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த வெளிமாநில இளைஞர்கள் 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 8 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த விரைவு ரயிலில் கடைசி பெட்டியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த இளைஞரை சோதனை செய்தபோது கட்டைப்பையில் கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குளத்தை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருந்த குடிசைகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50 பேரை போலீசார் கைது செய்தனர். தாதன்குளம் பகுதியைச் சேர்ந்த சிலர் குளத்தை ஆக்கிரமித்து குடிசைகளை அமைத்திருந்த நிலையில் காவல்துறை உதவியுடன் அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். சிறைத்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு சிறை விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விசாரணை கைதியாக இருக்கும் தனது மகன் ஜேம்ஸ் செல்லத்துரை மத நம்பிக்கையின் அடிப்படையில் தலைமுடியை வளர்த்து வரும் நிலையில் தலையை மொட்டையடிக்க சிறைத்துறை கட்டாயப்படுத்தக்கூடாது என உத்தரவிடக் கோரி அவரது தாய் மனு தாக்கல் செய்திருந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து மனுக்களை பெறுவார் என பொதுமக்கள் எதிர்பார்த்த நிலையில் அவர் வராததால் ஏமாற்றமடைந்தனர். மேலும் மாலை 6 மணிக்கு பிறகு மனுக்கள் பெறப்படாது என அதிகாரிகள் தெரிவித்ததால் பொதுமக்கள் மற்றும் பெரியகுளம் வட்டாட்சியர் புவனேஸ்வரி இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை கொடுங்கையூரில் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில் வாங்கிய மட்டன் பிரியாணியில் புழு கடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்ததோடு உணவு மாதிரிகளையும் ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பினர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் போட்டி இயக்கிய போது விபத்து ஏற்பட்ட நிலையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாரவாடி அருகே ஆபத்தை உணராமல் பைக்கில் சென்ற நபர் ஒருவர் யானை அருகே சென்று செல்ஃபி எடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வனவிலங்குகளை தொந்தரவு செய்வது, போட்டோ எடுப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அத்திப்பாளி பகுதியில் உலா வந்த புலியால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். விமலகிரி, நம்பாளக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் புலி நடமாட்டம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் பொதுமக்கள் இரவு நேரங்களில் வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கீழப்பெரும்பள்ளம் அரசு மேல்நிலைப் பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்ததை எதிர்த்து பள்ளி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பொறுப்பு தலைமை ஆசிரியர் இந்திரகுமார் உள்பட 3 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் உள்ள சொபோதினி பள்ளி மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கான தொழிற்பயிற்சி மையத்தின் 38வது ஆண்டு விளையாட்டு விழா அங்குள்ள பாபு ஜெகஜீவன் ராம் விளையாட்டு வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விளையாட்டுப் போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வத்தோடு பல்வேறு விளையாட்டுகள் மற்றும் குழு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள தர்பூசணி விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு கிலோ 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை தர்பூசணி விற்பனையான நிலையில் தற்போது கிலோ 3 ரூபாய்க்கு வியாபாரிகள் கேட்பதாகவும் அதனால் நஷ்டம் ஏற்படுவதாகவும் கவலை தெரிவித்தனர். தென் தமிழ்நாட்டின் வான்வழி இணைப்பை மேம்படுத்தும் வகையில் மதுரையில் புதிய ஹெலிகாப்டர் செயல்பாட்டு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. சுற்றுலாவை மேம்படுத்த வழிபாட்டு தலங்களான ராமேஸ்வரம், கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஹெலிகாப்டர் சேவை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் தோண்டிமலை அருகே காட்டு யானை தாக்கி தேனி குப்பநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் ஒச்சப்பன் என்பவர் உயிரிழந்தார். தலக்குளம் கிராமத்தில் உள்ள மகளின் ஏலக்காய் தோட்டத்தில் பணி செய்த போது யானை தாக்கி உயிரிழந்ததை அடுத்து உரிய இழப்பீடு கோரி உள்ளூர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். நாகாலாந்தின் டுயன்சாங் நகரில் மாவட்ட போக்குவரத்து அலுவலக கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்தது. தொடர் மழையின் காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் இந்த அடுக்குமாடி கட்டடம் தாக்குப்பிடிக்க முடியாமல் ஒரு நொடியில் தகர்ந்தது. பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சியின் தலைவர் நவாஸ் ஷெரீப் தனது நண்பரான வழக்கறிஞர் இப்திகார் கிலானியை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பிரதமராக அறிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கும் காஷ்மீரில் மொத்தமுள்ள 53 தொகுதிகளில் நடந்த தேர்தலில் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. சீனா நேபாள எல்லையில் சோக்கன்கோலா மற்றும் பொரேப்பு சிஷங்போ ஆறுகள் இணையும் இடத்தில் நிலச்சரிவு காரணமாக ராட்சத தடுப்பு ஏரி திடீரென உருவாகி நிரம்பி வழிவதாக சீன அரசு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த 72 மணி நேரத்திற்குள் இந்த இயற்கை அணை உடைந்து 2ஆம் கட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஆபத்து உள்ளதாக தெரிவித்திருக்கிறது. ஜப்பானின் வடக்கு பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஹீரோசாகி கோட்டை மீண்டும் அதன் பழைய இடத்துக்கு நகர்த்தப்பட்டு வருகிறது. சுமார் 400 டன் எடை கொண்ட இந்த கோட்டை கச்சுவர்களை சீரமைப்பதற்காக 2015இல் 80 மீட்டர் தூரம் இடம் மாற்றப்பட்டது. தற்போது ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து தடிமனான கயிறுகளை பயன்படுத்தி கோட்டையை மெதுவாக அதன் பழைய இடத்திற்கு இழுத்து செல்கின்றனர். சவுதி அரேபியாவின் மக்கா நகரத்தில் கடுமையான வானிலை நிலவிய போது பிரபலமான மக்கா கடிகார கோபுரத்தின் உச்சியை சக்தி வாய்ந்த மின்னல் தாக்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகியுள்ளன. கனமழை மற்றும் தொடர் மின்னல் தாக்குதல்களுக்கு மத்தியில் கோபுரத்தின் உச்சி பகுதியில் மின்னல் பாய்ந்த தருணம் சினிமா காட்சி போல இருந்ததாக இணையவாசிகள் கருத்து கூறி வருகின்றனர். யுக்ரைன் தலைநகர் கியூ மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் உள்ள தளவாட மையங்களை குறிவைத்து ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்தனர். ரஷ்யா ஏவிய பெரும்பாலான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தங்களது வான் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தியதாக யுக்ரைன் தெரிவித்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள உலக புகழ்பெற்ற திருக்கடையூர் அபிராமி அம்மன் சமேத அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் நடிகர் சமுத்திரக்கனி தனது உறவினர் இல்ல நிகழ்வில் பங்கேற்றார். தொடர்ந்து கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு மேற்கொண்ட அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தை புரிந்து கொள்ள அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ரீ-ரிலீஸ் படத்தை பார்ப்பது அவசியம் என இயக்குனர் ஜோ ரூசோ தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 25ஆம் தேதி வெளியாக உள்ள எண்ட் கேம் படத்தின் புதிய பதிப்பு டூம்ஸ்டேவுக்கு ஒரு இயற்கையான தொடர்ச்சியாகவும் பாலமாகவும் அமையும் என கூறியுள்ளார்.
டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் திரைப்படங்களில் ஆப்டிமஸ் பிரைம் கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுத்து உலகம் முழுவதும் பிரபலமான பீட்டர் கலன் 85 வயதில் காலமானார். 1984ஆம் ஆண்டு தொடங்கி சுமார் 40 ஆண்டுகளாக ஆப்டிமஸ் பிரைமின் குரலாக பீட்டர் கலன் ரசிகர்களை கவர்ந்தார். மேலும் வின்னி தி பூ கார்ட்டூன் தொடரிலும் ஈயோர் கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுத்துள்ளார். நடிகர் சூரி நடித்துள்ள மண்டாடி திரைப்படத்தின் பாடல்கள் இன்று வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. அறிமுக இயக்குனர் மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் சத்யராஜ், மஹிமா நம்பியார், சுஹாஸ் உள்ளிட்டோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். ஜிவி பிரகாஷ் இசையில் உருவாகியுள்ள இந்த படம் செப்டம்பர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. நடிகர் சிவகார்த்திகேயன் ஆர்த்தி தம்பதியின் 16வது திருமண நாள் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. இந்த தம்பதி 2018 ஆகஸ்ட் 27ஆம் தேதி திருமணம் செய்து கொண்ட நிலையில் ஆராதனா என்ற மகனும் குகன், பவன் என 2 மகன்களும் உள்ளனர். இந்த சூழலில் இந்த தம்பதி தங்களது 16வது திருமண நாளை கோலாகலமாக கொண்டாடினர். ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தையொட்டி நடிகை அசின் தனது மகளின் அரிதான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கிறார். மஞ்சள் நிற உடையுடன் பூக்களை அடுக்கும் அந்த சிறுமியின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. கேரளத்தைச் சேர்ந்த இவர் 2016இல் ராகுல் சர்மாவை திருமணம் செய்தார். இந்த தம்பதிக்கு அரின் என்ற மகள் உள்ளார். ஞானி நடித்துள்ள தி பாரடைஸ் திரைப்படத்தின் 2வது பாடல் இன்று வெளியாக உள்ளது. ஸ்ரீகாந்த் வடேரா இயக்கத்தில் உருவான இந்த படம் செப்டம்பர் 24ஆம் தேதி வெளியாக உள்ளது. அனிருத் இசையமைத்திருக்கும் இந்த படத்தில் மோகன் பாபு, சோனாலி குல்கர்னி, கயாடு லோகர், சம்பூர்ணேஷ் பாபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். துல்கர் சல்மான் நடித்த ஐ எம் கேம் திரைப்படத்தின் 2வது பாடலான லுசர் பாடல் வெளியாகியுள்ளது. ஆண்டனி வர்கீஸ், மிஷ்கின், கயாடு லோகர், கதிர், பார்த்திவ் திவாரி, சம்யுக்தா விஸ்வநாதன் நடிப்பில் உருவாகும் இந்த திரைப்படம் செப்டம்பர் 3ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. பிக் பாஸ் தமிழ் 10வது சீசனின் அதிகாரப்பூர்வ கவுண்டம் தொடங்கி இருக்கிறது. நடிகர் விஜய் சேதுபதியே இந்த சீசனையும் தொகுத்து வழங்குகிறார். இதன் பிரம்மாண்ட தொடக்க விழா செப்டம்பர் 6ஆம் தேதி மாலை 6 மணி முதல் நேரடியாக ஒளிபரப்பாக உள்ளது. முதல் முறையாக இந்த சீசனில் பொதுமக்களில் இருந்து 3 பேர் பங்கேற்க உள்ளனர். எம்ஜிஆர் பிலிம் சிட்டியில் சினிமா ஷூட்டிங்கிற்கான அரங்க வாடகை கட்டணம் பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. குளிர்சாதன வசதியோடு கூடிய தளத்துக்கான வாடகை 1 லட்சம் ரூபாயில் இருந்து 50,000 ரூபாயாகவும், குளிர்சாதன வசதி இல்லாத படப்பிடிப்பு தளத்துக்கான வாடகை 80,000 இருந்து 40,000ஆகவும் குறைக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு என்பது பதக்கங்களை வெல்வது மட்டுமல்ல, தேசத்தை சிறப்பாக கட்டமைக்கும் முயற்சியின் ஒருங்கிணைந்த பகுதி என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு கேலோ இந்தியா உரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒலிம்பிக்கில் அதிக போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய பெண்கள் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வீழ்த்தி 5வது இடம் பிடித்தது. அரையிறுதிக்கான 2வது சுற்றுக்கு முன்னேறிய இந்திய அணி முதல் போட்டியில் நெதர்லாந்திடம் தோற்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது போட்டியை டிரா செய்ததால் அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. T20 கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. இதில் அனிருத் தலைமையிலான மதுரை பேந்தர்ஸ் அணியும் ஷாருக் கான் தலைமையிலான கோவை கிங்ஸ் அணியும் இரவு 7:30 மணிக்கு பல பரீட்சை நடத்துகின்றன. மதுரை 2018 கோவை 2022 மற்றும் 2023 கோப்பையை வென்றன. பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து 56 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 248 ரன்கள் எடுத்துள்ளது. லண்டனில் தொடங்கிய போட்டியில் மழை குறுக்கிட்டதால் டாஸ் போடுவதில் தாமதம் ஏற்பட்டது. மழை நின்ற பிறகு டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி கேப்டன் பாபர் அசாம் பந்து வீச்சை தேர்வு செய்தார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற இந்திய அணிக்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் தெரிவித்திருக்கிறார். நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் நன்றாக விளையாடி ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான தொடரை கைப்பற்றினால் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருக்கிறார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆண்டு திருவிழாவையொட்டி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது. நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் பேராலயத்தை பார்வையிட்டு புகைப்படங்கள் மற்றும் செல்ஃபி எடுத்து வருகின்றனர்.
பௌர்ணமியை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் பக்தர்கள் தென் திருக்கையிலாய பாதையில் வலம் வந்து சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக மராட்டா நுழைவு வாயிலில் உள்ள விநாயகர் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அங்கிருந்து தென் கைலாய வலம் தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பல மணி நேரமாக காத்திருந்தும் சுவாமி தரிசனம் செய்ய முடியவில்லை என இலவச தரிசன பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். பௌர்ணமி தினத்தையொட்டி கோவிலில் கூட்டம் அலைமோதிய நிலையில் விசேஷ நாட்களில் தரிசன வரிசையை ஒழுங்குபடுத்த முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திருத்துறைப்பூண்டி அருகே பாமணி பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற சீரடி சாய்பாபா ஆலயத்தின் 4ஆம் ஆண்டு சம்வத்சர அபிஷேக ஆராதனை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி திரளான பெண்கள் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவையொட்டி சாய்பாபாவுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். முன்னதாக கோவிலுக்குள் சென்று முருகனை தரிசித்த பக்தர்கள் காலை 10 மணிக்கு மேல் கிரிவலம் மேற்கொண்ட நிலையில் அவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். கீழ வீதி, தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி வழியாக கிரிவலம் சென்ற பக்தர்கள் சுவாமிநாத சுவாமியை தரிசனம் செய்து தீபங்கள் ஏற்றியும் அர்ச்சனைகள் செய்தும் வழிபாடு செய்தனர். ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கிரிவல பாதையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. வியாழக்கிழமை காலை 9:56 மணிக்கு பௌர்ணமி தொடங்கி வெள்ளிக்கிழமை காலை 10:29க்கு நிறைவடையும் நிலையில் 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். தங்களது தொலைத்தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை பகிர்ந்து கொள்ள BSNL மற்றும் VI நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. இதன் மூலம் நெட்வொர்க், டவர் மற்றும் ஆப்டிக்கல் ஃபைபர் வசதிகளை பகிர்ந்து சேவையை மேம்படுத்துவதுடன் இரு நிறுவனங்களுக்கும் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.